ரெண்டாவது அவர் கேட்குறாரு, நீ யாரை தேடுற? நீ தேட வேண்டிய ஒரு ஆள் இருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, வாலிப மகனே, மகளே, நீ தேட வேண்டிய நேரத்தில் தேடாம இயேசுவை விட்டுட்டினா நம்ம கண்டவங்களை தேடி கண்டவங்கிட்ட மாட்டிக்கொள்வோம். இயேசுவை தேடுறதுக்கு போல வேற எங்கேயோ தேடிக்கொண்டு போய் வேற எங்கேயோ சிக்கி போயிடுவோம். உங்களுடைய வாழ்க்கையில் வேலையை தேடிட்டு ஓடினீங்கன்னா வேலை உங்களுக்கு எஜமானா மாறிடும். இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிற நாளில் நீங்கள் கர்த்தரை விட்டுட்டு வேற எங்கன்னா நீங்கள் தேடின்னு போனீங்கன்னா அதுதான் உங்களை ஆளுகை செய்யுங்க. இப்போ இங்கே வந்துக்கிற உங்களுக்கு யாருக்கு சொந்தக்காரெலாம் யாரும் இல்லையா? நம்மளாம் பிறக்கும்போது ஆதாம் மாதிரி தனியாக பிறட்டோம். எல்லாருக்கும் சொந்தக்காரர் இருப்பாங்க தானே. அவங்களெல்லாம் வேணான்னு சொல்லி தானே இங்கே வந்து உட்காந்து இருக்கீங்க. அப்படின்னு சொன்னால் உயிர் தெழுந்த வல்லமையை உங்களுக்கு கொடுப்பாரா, வெளியே இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாரா? அப்போ கைகளை தட்டுங்களேன், நல்லா தட்டுங்களேன், அந்த உயிர் தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்களேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதை தேடுற? இன்னைக்கு உலகம் பாருங்கள், எதை தேடுறீங்க பாருங்க, கண்டுபிடிங்க. பணத்தை தேடுது, பொருளை தேடுது, சாட் ஜிபிடியில் போய் எதை தேடின்னு இருக்குது, யூடியூப்பில் தேடின்னு இருக்குது, இன்டர்நெட்டில் தேடின்னு இருக்குது, மேலே தேடுது, கீழே தேடுது, அங்கே தேடுது, இங்கே தேடுது. தேட வேண்டியது பின்னாடி நிற்கிறாரு. புரிதுங்களா? தேட வேண்டியது பின்னாடி நிற்கிறாரு. உங்களுக்கும் எனக்கும் முன்னாடி ஒரு நானே வழின்னு சொன்னவன் பின்னாடி நிற்கிறாரு. எனக்கு உங்கள் வழியெலாம் வேணாம், எனக்கு ஒரு வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்ற, எதை தேடுற? நல்லா கவனிச்சுக்கோங்க. வசனம் சொல்லுது, உங்களுடைய இருதயம் எது மேலே இருக்கிறதோ உங்கள் கண்ணு. ஆமாம். இப்போ இங்கே உட்காந்து நீங்கள் எதை யோசிக்கிறீங்க, எதை தேடின்னு இருக்கிறீங்க? டைம் பார்க்குறீங்களா, மணி ஆட்சின்னு பார்க்குறீங்களா? அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் உங்களை ஆளுகை செய்யும். தேவனை ஆளுகை செய்ய நீங்கள் விட்டு கொடுங்க. ஆமேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு பின்னாடி தான் வைக்கிறேன், நான் உனக்கு தூரமானவர் இல்லை. நீ என்னை திரும்பி பார்த்தினா நீ என்னை கண்டுபிடிச்சிடுவே. ஆமேன். ஆனால் நான் கண்டுபிடிக்காதபடிக்கு என்னுடைய பெருமை, என்னுடைய மேட்டிமை, என்னுடைய சுயம், இது எல்லாம் என்னை தடுத்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், எதை தேடுறேன்? அப்போ இன்றைக்கு உலகம் தேடுகிறபடி நீங்களும் தேடிக்கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து வந்து செத்து உயிர்த்து மரித்து உயிர் தெழுத வல்லமையை கொடுத்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான நன்மையும் வராதுங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அதில் ஏன் அழுகுற? அழுகைக்கு காரணம் யாருங்க? இயேசு கிடையாது. உன்னுடைய அழுகைக்கு காரணம் நீங்கள் தான். உங்களுடைய அழுகைக்கு காரணம் நீங்கள் செஞ்ச பாவம் தான். உங்கள் அழுகைக்கு காரணம் இயேசுவை நீங்கள் தேடாமல் இருந்தது தான். இப்போது யாரை தேடின்னு இருக்கிறீங்க? தேட வேண்டியவர் பின்னாடி இருக்கிறார். ஆண்டவர் சொல்ல, திரும்பி நீ பாரு. முதல்ல மரியாள் இயேசுவை மாம்ச பிரகாரமாக அவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து இப்போ மரிச்சிட்டாரு. அவருடைய மாம்சம் கல்லறையில் பண்ணப்பட்டு அது உயிர் தெழுந்து விட்டது. இப்போ மரித்த இயேசு கிறிஸ்துவ உலக பிரகாரமாக ஏற்கனவே 3 வருஷம் அவரை தேடிக்கொண்டு அவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருந்ததை போலவே அவர் தேடிக்கொண்டு வந்திருப்பான்னு சொன்னால் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை அவளால் ருசி பார்க்க முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து முதல்ல உயிர் தெழுந்து வந்த உடனே தன்னுடைய ரொம்ப சிநேகிதனான லாசர் பெற சொல்லி கூப்பிடலை, தன்னுடைய மார் மீது சாய்ந்து கொண்டிருந்த யோவான் பெற சொல்லி கூப்பிடலை, தனக்காக ஜீவனையே தருவன்னு சொன்ன பேதுரு பெற சொல்லி கூப்பிடலை. யார் தேடினாங்களோ அவங்களுடைய பேரை சொல்லி தான் கூட்டார். கரையில் தட்டுங்களேன். இன்னைக்கும் யார் இயேசுவை தேடி வரீங்களோ உங்களுடைய பேரை தான் அவர் தன்னுடைய உள்ளங்கையில் எழுதி வைத்து இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் ரொம்ப தூரத்தில் இல்லை, உங்களுக்கு சமீபத்தில் இருக்கிறேன். நீங்கள் என்னை தேடும்போது நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்க. அல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னவ பாவம் பின்னாடி நிற்கிறாரு, நம்ம முன்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் மரித்தெழுந்து அந்த உயிர் தெழுந்த வல்லமையோடு வந்து சொல்கிறாரு, நீ யாரை தேடுற, ஏன் அழுற, திரும்பிப்பார். அப்போ சகோதரனே, சகோதரி, ஒரு நிமிடம் உங்களுடைய அழுகைக்கான காரணம் என்ன? திரும்பி பார்த்து ஆண்டவரை பிடிச்சு கொண்டீங்கன்னா நீங்கள் எதை தேடுறீங்க என்பது உங்களுக்கு உறுதிப்படும்.